Very good morning students. Today in our class we are going to see that the continuity of the question pattern for half-yearly examinations. Question pattern, continuity of the question pattern. See that next one. Last class la vandu pathina synonyms, antonyms, vocabulary and grammar வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு prose 2 mark question answer எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் இருக்கும். அதில் ஏதாவது 5 எழுதினால் போதுமானது. அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் வரைக்கும் தெரியுது கண்டினியூவாக, 5th கொஸ்டின் தெரியல அல்லது 6th கொஸ்டின் தெரியும் அப்படின்னா அந்த 6th கொஸ்டினுக்கு உண்டான கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. கொஸ்டினுடைய நம்பர் கரெக்டாக போட்டு அதுக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆன்சருக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அதில் ஏதாவது 5 கொஸ்டின் எழுதினா போதும். கொஸ்டின் நம்பரை போட்டு கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோஸ் பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் எழுதும் பொழுது அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு சப்டைட்டிலாக போட்டு எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதை சப்டைட்டிலாக போட்டு எழுதுங்க. பேராகிராஃப் எழுதும் பொழுது உங்களுக்கு கொஸ்டினை சப்டைட்டில் போட்டு எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் எழுதும் பொழுது உங்களுக்கு மெமரி போயமுக்கான கொஸ்டின் நம்பர் அதில் ஏயா பியா சாய்ஸு, அந்த ஏயா பியாங்கிற சாய்ஸை போட்டுட்டு அதாவது மெமரி போயம்னுடைய தலைப்பு, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹீரோனா ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு எழுதிடுங்க. அந்த ஸ்பெஷல் ஹீரோன்னு எழுதிட்டு அதில் எத்தனை லைன் கேட்டிருக்கோ, ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் கேட்டிருக்கலாம், மிடில் 5 லைன்ஸ் கேட்டிருக்கலாம், லாஸ்ட்டில் 5 லைன்ஸ் கேட்டிருக்கலாம். எந்த 5 லைன்ஸ் கேட்டிருக்கோ அந்த 5 லைன்ஸை மட்டும் எழுதினால் போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவும் எழுத தேவையில்லை. கொஸ்டின் அதாவது கொஸ்டின் நம்பர், சாய்ஸ் ஏயா பியாங்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெமரி போயம்னுடைய தலைப்பு, அதனுடைய போயம்னுடைய தலைப்பு, அதுக்கப்புறம் எந்த 5 லைன் கேட்டிருக்கோ அந்த 5 லைன்ஸ் எழுதுங்க. அதுக்கு கீழே ஆத்தர் நேம் எழுதுங்க. போயம்னுடைய ஆத்தர் நேம் கம்பல்சரி கீழே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு 5 லைன், அதுக்கப்புறம் கீழே ஆத்தனுடைய நேம் எழுதிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போயம்னுடைய 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். போயம்னுடைய 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 8 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 8 கொஸ்டின்லேருந்து ஏதாவது 5 கொஸ்டின் நீங்கள் நல்லா படித்த 5 கொஸ்டின் எழுதினால் போதுமானது. அதே போல் அதுக்கு கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த கொஸ்டின் நம்பருக்கான ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. அந்த கொஸ்டின் நம்பருக்கான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதினால் போதுமானது. இதை 2 மார்க் எழுதும் பொழுது ஒவ்வொரு லைன் இடையில கேப் விட்டு எழுதுங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா போயம்னுடைய பேராகிராஃப் இருக்கும். அதே போல் அதில் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லேயும் சரி போயம்லேயும் சரி 3 பேராகிராஃப் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதினால் போதுமானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபை பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கோம். 3ல் ஏதாவது ஒன்று நன்றாக தெரிஞ்ச 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் எழுதுங்க. அப்போ எழுதும் பொழுது அந்த கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டு அதுக்குண்டான கொஸ்டினை வந்து சப்டைட்டிலாக கொடுத்து எழுதுங்க. பேராகிராஃப் நீட்டாக ஒரு பேஜில் வர மாதிரி எழுதுங்க. பாதி வந்து முன்னாடி பேஜ்லேயும் பாதி பின்னாடி பேஜில் இருக்கிற மாதிரி எழுத வேண்டாம். அது ஒரு பேஜில் 5 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஒரு பேஜில் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் இருக்கும். அந்த 1 மார்க் வந்து 5 கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் வரிசையாக கொஸ்டின் நம்பரை போட்டு அதுக்குண்டான ஆன்சரை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஃபில்லப்ஸுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். கொஸ்டின் நம்பரை போடுங்க. கொஸ்டின் நம்பரை போட்டு வரிசையாக 5க்கு உண்டான ஆன்சர் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு எது தெரியுதோ அதை நல்லா அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு சப்டைட்டில் கொடுத்து அந்த பேராகிராஃபை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கும். லெட்டர் ரைட்டிங்கில் லீவ் லெட்டர் நம்ம கேட்டிருக்கோம். அந்த லீவ் லெட்டர் வந்து நீட்டாக தெளிவாக ஒரு பேஜில் எழுதுங்க. நீட்டாக தெளிவாக ஒரு பேஜில் எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு
லெட்டர் ரைட்டிங்னு போட்டு லீவ் லெட்டர்னு எழுதிட்டு அந்த லீவ் லெட்டர்னு எழுதினதுக்கப்புறம் ஃப்ரம் எழுதுங்க. ஃப்ரமில் வந்து அட்ரஸ் தெளிவாக எழுதுங்க. அதுக்கடுத்து டூ எழுதுங்க. டூக்கு அட்ரஸ் தெளிவாக எழுதுங்க. யாருக்கு எழுதுறீங்களோ கிளாஸ் டீச்சருக்கு எழுதுனா கிளாஸ் டீச்சர், ஹெட் மாஸ்டருக்கு எழுதுனா ஹெட் மாஸ்டர் நேம் போட்டு ஸ்கூல் நேம் ஊர் நேம் போட்டு எழுதிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெஸ்பெக்டட் சார்னு எழுதிட்டு அப்போ பாடி ஆஃப் த லெட்டர் தெளிவாக எழுதுங்க. லீவ் லெட்டர் எப்படி எழுதுவீங்களோ அதை வந்து தெளிவாக எழுதிடுங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் தேங்க்யூ எழுதிட்டு கீழே வந்து யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர்ஸ் ட்ரூலின்னு எழுதி அதுக்கு இன்ட்டு மார்க்கு போட்டுருங்க. அது லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது எங்கேயும் வந்து உங்கள் நேம் எழுத வேண்டாம். அதுக்கு நேம் ஃப்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதும்போது நேமுக்கு பதிலாக இன்ட்டு மார்க்கு போட்டுருங்க. அதேமாரி கீழே யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர்ஸ் ட்ரூலின்னு எழுதும் இடத்துல இன்ட்டு மார்க்கு போட்டுருங்க. அடுத்தது அட்ரஸ் ஆன் தி என்வலப் இந்த லெஃப்ட் கார்னரில் மார்ஜின் ஓரமாக கீழே எழுதிடுங்க. அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு பதிலாக இன்ட்டு மார்க்கு போட்டுருங்க. அது லெட்டர் வந்து ஒரு பேஜில் நீட்டாக தெளிவாக எழுதிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அந்த பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனுக்கு பிக்சர் கொடுத்துருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் அந்த நல்லா படித்து அந்த பிக்சரில் இருந்து நீங்கள் திங்க் பண்ணி எழுதணும். அந்த பிக்சரை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த பிக்சரில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சரில் இருந்தே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்து அந்த கொஸ்டின் ஆன்சர் தெளிவாக எழுதிடுங்க. 5 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஒன்றுக்கும் 1 மார்க் இருக்கும். அதை வந்து நல்லா நீட்டாக படித்து தெளிவாக எழுதிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், கிளாஸு, சப்ஜெக்ட்டு, டேட்டு இதெல்லாம் தெளிவாக எழுதிடுங்க. அது எழுதும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் பேப்பர்னுடைய ரைட் கார்னரில் எழுதுங்க. கம்பல்சரி வந்து உங்களுடைய நேம், கிளாஸ், சப்ஜெக்ட், டேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் அது வந்து தெளிவாக எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் படி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எழுதினால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்னில் சினோனியம்ஸ், ஆன்டனியம்ஸ், ஒக்காபுலரி அண்ட் கிராமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர். அடுத்தது ப்ரோஸ் பேராகிராஃப், மெமரி போயம் கொஸ்டின் ஆன்சர், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி 1 மார்க், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப், லெட்டர் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன். கொஸ்டின் இதுதான் இந்த மாடலில் தான் இருக்கும். நீங்கள் தெளிவாக எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.